நானும் தண்ணீர் மேல் நடக்கிறேனே என்று சொல்லி தண்ணீரை கவனிக்க ஆரம்பித்தான். எப்பொழுது அவனுடைய ஃபோக்கஸ் அவர் மேல் இருந்ததோ அதுவரை நன்றாய் நடந்தவன். எப்பொழுது இந்த பூமியின் காரியத்தை கவனிக்க ஆரம்பித்தானோ அவனுடைய வாழ்க்கை முழுக ஆரம்பித்தது. அதை சுதாரித்த அவன் ஆண்டவரே என்று கதற ஆரம்பித்தான். நான் மூழ்கி போகிறேன் என்று சொல்லி அவரை கூப்பிட ஆரம்பித்தான். பர்திமேயு என்றதான குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறினது போல இந்த பேதுருவும் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். கேட்கிறதான தெய்வ ஜனமே, நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறதோ, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல என்றதான அந்த 123ஆம் சங்கீதத்தின் வார்த்தைகளின்படி நம்முடைய கண்கள் இந்த கால போல கர்த்தரை நோக்கி இருக்குமானா, நீங்கள் போகிற இடங்களில், உங்கள் இன்டர்வியூவில், உங்கள் வேலையில், உங்களுடைய ப்ரமோஷனில், உங்கள் இன்க்ரிமெண்ட்டில் கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், அவரை சார்ந்து அவர் முகம் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டாம். அவரையே நாம் சார்ந்து நிற்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த பேதுரு கூப்பிட்டான். கர்த்தர் அவனை திரும்ப அதில் அமிழ்ந்து போகாதபடி அவனை தூக்கி எடுத்த கர்த்தர் இந்த கால ஓலை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைய, சோர்ந்து போன உங்களை அவர் தூக்கி எடுக்கிறார்.